பாருங்க, சுகர் இல்லாத வீடே இல்லை. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 2 பேர் வீட்டு தான் சுகர் இருக்கும். இன்றைக்கி சுகர் இல்லாத வீடு இருக்குதா? என்ன வந்துட்டு பயத்தை கொண்டு வந்துட்டான் பாரு. எல்லாருமே நான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு பிபி இருக்குது, எனக்கு அது இருக்குது. இல்லைங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், சிருஷ்டி கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே. அங்கு வேதம் சொல்கிறது, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். கரத்திலே வச்சு இப்படி தாங்குறார் வேதம். அதே ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம், நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்கள் காவலிருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைசாலிலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். உங்களை கொண்டு போய் அநேகருக்கு சாட்சி சொல்ல இந்த சுகர் போயிடுச்சு, இந்த பிபி சுகமாயிடுச்சு, இந்த கடனெல்லாம் மாறிடுது, இந்த வேதனையெல்லாம் நீங்கிச்சு, என் மகளுக்கு நல்ல திருமணம் நடந்தது, நான் சௌபாகியமாக வாழ்கிறேன், இந்த 40 வருஷம் ஒரு குறை இல்லை என்று சொல்ல உன் மீது ஆவலாக இருக்கிறார் ஆண்டவர். உன் மீது நேசிக்கிறார், உன் மீது கண்களை வைத்து பதிய வைத்திருக்கிறார். பயப்படாது இஸ்ரவேலே, என் தாசனே, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்டவனே, என் சிநேகிதனே, என் இரட்சகரே. அவர் நீங்கள் கூப்பிடுங்க, இரட்சகரே, என் சிருஷ்டிகரே. அவர் நம் கர்த்தர், அவருக்கு நாம் துதிக்கான மகிமை செலுத்தணும். சோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அவருக்கு நாம் துதி ஏறெடுக்கணும். எதை செய்தாலும் ஜெபத்தோடு செய்யுங்களா. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், இன்றைக்கி சுகர் செக்கப் பண்ண போகிறேன், அந்த சுகர் நார்மலாக மாற கர்த்தாவே கிருபை பாராட்டும். நீ எங்களை தோல் மீது சுமக்கிற தேவனாமே, நீ ரட்சிகராமே, யாக்கோபே, இஸ்ரவேலே, ஏரானே, நீ என் தாசனு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறீங்களே. ஜெபிச்சுட்டு போய் பாருங்க, சுகர் நார்மலாக இருக்கும். ஏன்னா அவர் அதிசயம் செய்கிறான், அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற ஆண்டவர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிய கிருபை நிறைந்த என் ஆண்டவர். இந்த சுகர் எம்மத்திரம், இந்த பிபி எம்மத்திரம் உன் கட்டுகளை அறுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெய கிறிஸ்து இன்றைக்கு உன் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அங்க பயப்படுறான் பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17, 18 எலிசாவோடு இருக்கிற வேலைக்காரன் பயப்படுறாரு. என்ன நடக்குமோ, அங்கே ஆசிரியர் ராஜா வந்துட்டாரு, நம்மளை என்ன பண்ணுவார், ஒரு ராஜா வந்தா வெட்டி போட்டுருவாங்க இல்லையா, பயப்பட்டாரு. அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. எலியாவும் எலிசாவோடு இருக்கிற அந்த வேலைக்காரன் 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஜீவனம் பண்ணுறாங்க. நாம் கூட ஒரே குடும்பத்தில் தான் இருப்போம், ஒரே ஆலயத்துக்கு தான் போய் வருவோம். ஊழியக்காரர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, விசுவாசி அங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா பிலீவரும் எல்லாரும் ஊழியக்காரோடு தான் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி தேசத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த மனதிற்குள்ள அந்த நம்பிக்கை தாங்க இங்கே இருக்கிறதே. விசுவாசிக்கிறால் நடக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும். நீ தேவனை எப்படி பற்றி கொண்டு இருக்கிறோம், நம் தேவனோடு கூட எப்படி இருக்கிறோம், எதை செய்தாலும். சில பேரெல்லாம் நான் பார்ப்பேன், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நொடி பொழுது கூட சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கோடா கோடி நன்றி அப்பா, என்னை எம்மட்டும் நடத்தினரே, இனிமேல் நடத்துகிறவரே. அப்படி ஜெபத்தோடு இருப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது தானேங்க உன்னத தேவன் நம் வீட்டில் வாசம் செய்வா. ஜெபிக்கும் போது தானே உன் பிள்ளைகளோடு கூட அவருடைய பிளஸ்ஸிங் இறங்கும். அவரை நீ துதியினால தானே அவரை நம்ம மகிமைப்படுத்த முடியும். இங்கு வேதம் சொல்லுது, அதில் 15ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுட்டி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். என்னங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. அந்த நாட்கள் அந்த மலையில் இருந்திருப்பாங்க, 2 பேரும் ஒரு இடத்துல தான் ஜெபம் பண்ணியிருப்பார். என்ன, இவர் இரவெல்லாம் தேவனோட பேசியிருப்பார், இவர் இரவெல்லாம் தூங்கியிருப்பார், இவர் ஜெபத்திலே வாழ்ந்திருப்பார், இவர்
சாப்பிட்டதுமே போயிட்டுருப்பார் படுக்கிறதுக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கூட அப்படி ஜெபிச்சுட்டு போங்க. எங்கே சென்றாலும், தொழிலுக்கு போனாலும் சரி, வேலை ஸ்தலத்தில், நீங்கள் செய்கிற ஆஃபீஸில், உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது, வரும்போது, காலேஜிலேருந்து வரும்போது, வீட்டில் எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் நம் ஜெபத்தோடு துதியோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குங்க. அதில் வெற்றியை காண்பீர்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள ராஜா, அவர் யெகோவா, ஆதியும் அந்தமும் ஆன அல்பாவும் ஒமேகாவுமான தேவன் நம் தேவன். அவர் நம்மை கைவிடுகிறதில்ல. ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல தோள் மேலே சுமந்து கொண்டு போகிற, பயப்படாதே. வேதம் சொல்கிறது, என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி, இஸ்ரவேலை உன்னை, இஸ்ரவேலுன்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய மகளே, கர்த்தருடைய ஜனமே, நீ எங்கேருந்து இதை பார்க்குறன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நான் உன்னை பார்த்துட்டேன்ப்பா, நீ என் முகத்தை தேடுகும் போதே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இஸ்ரவேலே பயப்படாதே, பயப்படாதே, யாக்கோபே பயப்படாதே. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமே இதுதாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் மாத்திரம் இல்லைங்க, கர்த்தரை தெரிந்து கொண்ட அத்தனை பேருக்குமே தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியும். உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் எல்லையை பெரிதாக்கணும். ஆபிரகாமும் லோத்தும் மந்தை மேய்க்கிறாங்க, அவருடைய மந்தை இந்த பூமியில் தாங்க முடியலையாங்க. அந்த தேசத்தில் அவருடைய மந்தை தாங்க முடியலையாம். அவர்கள் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாமா? அப்படி இருக்குங்க உங்களுடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் அப்படி இருக்கும். கடற்கரை மணலத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் பாருங்களா, தேவன் அறிஞ்சிருப்போம், வேதாந்தத்தை கையில் வச்சுன்னு இருப்போம், ஆலயத்துக்கு போகுவோம், அவங்க சொல்லும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எல்லா ஒரு கஷ்டத்தையே சொல்லுவாங்க, வேதனையே சொல்லுவாங்க, துன்பத்தையே சொல்லுவாங்க. ஒன்று கூட ஒரு தேவன் இதை செய்தான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் சொல்லி பழகுங்க, இது தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், என் மகளை இப்படி மாற்றிருக்கிறார், என் மகனை இப்படி மாற்றிருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் தேவன் தான். இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு தான். அவர் இல்லைன்னா நான் மரித்துட்டு இருப்பேன்னு நீங்கள் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. அதை சொல்லி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தாங்க கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவ்வளோ பிரியப்படுகிறார் ஆண்டவர், அவ்வளோ அன்பு கூறுகிறார். கொஞ்சமெல்லாம் இல்லை, அளவே கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், தேவனுக்கு பிரியம். ஆனால் கேட்கிற மக்கள் அந்த ஒப்பாரி வைப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய கஷ்டத்தை, வேதனையை. ஒன்று நல்லது நடந்தால் 1000 ரூபாய் வந்து அங்கே 10,000 ரூபாய் செலவாகுது பிரதர். எப்படி பழகிறது? 10 நாள் வேலைக்கு போனேன், 10 நாள் அங்கே எதோ வாங்கின்னு வந்தேன், அதுக்குள்ளே இங்கே வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சீட்டு கட்டணும், வீட்டில் ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸு கட்டலை. இல்லைங்க, நாம் ஜெபத்தோடு ஏறிடுங்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை வச்சு ஜெபியுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தானே கர்த்தருக்கு பெரியன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. எங்களை ஆசீர்வதிக்காவிட்டா நான் உண்மை விட மாட்டேன். யாக்கோபு போல நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக நின்று கேளுங்க. அவருடைய பிளெஸ்ஸிங்கை வந்துட்டா, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த மந்தைகள் இந்த பூமியை தாங்கலைங்களாம். இந்த பூமியில் தாங்க முடியலையா? எப்படி இருந்திருக்கும் அவருடைய மந்தைகள், அவருடைய பொன் பொருள் ஆசீர்வாதங்கள் அங்கே. அல்லேலூயா. அதே ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இப்பொழுதும் யாக்கோபு, இப்பொழுதும் இஸ்ரவேலே. அப்பா, இது இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தானா? யாக்கோபுன்ற பிள்ளைங்களுக்கு தானா? அந்த மக்கள் இல்லைங்க, நாம் எல்லாமே அவருடைய பிள்ளைகள் தான். இந்த பூமியில் ஜீவனம் செய்கிற அத்தனை பேர்களும் ஆணும் பெண்ணும். ஆதாம் ஏவாள் உருவாக்கி, ஆதாம் ஏவாளை எப்படி ஆணும் பெண்ணுமா உருவாக்கினாரோ, அப்படி நாமெல்லாம் அவருடைய ஜனம், அவருடைய ஆடுகள், அவருடைய பிள்ளைகள். தேவன் ஒருவர், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன்.